இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கிருபை. புலம்பல் 3:22 சொல்லுது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கிருபை என்றது தகுதி இல்லாதவனையும் உயர்த்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. தேவன் எங்கள் மேல வைத்த கிருபையின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் தான் அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவ்வளவாய் அவர் எங்களிடத்தில் கிருபையாய் இருக்கிறார். அந்த கிருபை இன்று வரைக்கும் எங்களோடு கூடவே இருக்கிறது. வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுகிறது இல்லை. தேவன் அவ்வளவாய் எங்கள் மேல் கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உண்மையில் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபைதான். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு நிமிடம் நிதானித்தோமா இருந்தால், தேவனுடைய கிருபை எங்களிடத்தில் இல்லை என்றால் நாங்கள் என்றோ மடிந்து போயிருப்போம். இன்று வரை எங்களை காப்பாற்றி நடத்துகிறது தேவனுடைய கிருபைதான். சுற்றி பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், எவ்வளவோ விபத்துக்கள், வியாதிகள் என்று எங்கள் கண்களுக்கு ஊடாக ஒரு அடி தூரத்தில் நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் தேவன் எங்களை அவை எதுவும் அணுகாதபடிக்கு கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். வேதம் சொல்லுது, உன் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அது அணுகாது. வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை தேவன் தப்பிவித்து கொண்டு வருகிறார். எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் இருந்து கூட தேவன் எங்களை விடுவித்து இம்மட்டுமாய் கரை சேர்த்திருக்கிறார். உண்மையில் இவ்வளவு காலமும் நாங்கள் வாழ்கிறோமா இருந்தா தேவனுடைய சுத்த கிருபை தான் எல்லாத்துக்குமே காரணம். எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய பலமோ இது எதற்கும் காரணமில்லை. தேவன் எங்கள் மேல வைத்த அந்த கிருபைகளுக்கு, இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற காரணத்தினால மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நிலைத்து நிற்கிறோம். இந்த பூமியில எத்தனையோ பேர் எங்களை விட நல்லவர்களாகவும் தகுதியுடையவர்களாகவும் இருந்தும் தேவனுடைய பார்வை எங்கள் மேல் பட்டதுதான் கிருபை. அப்படிப்பட்ட கிருபையுடைய தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாகவும் விசுவாசமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். Have a nice day.